தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பமாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது மகன் ரவீந்திரநாத் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தாய்க்கழகம் திரும்பும் விழா நிகழ்வில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த அரசியல் இணைப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், எம்ஜிஆர் வளர்ந்ததும் வளர்த்ததும் திராவிட முன்னேற்ற கழகம்தான், அந்த தாயின் மடிக்கே இன்று ஓபிஎஸ் திரும்பியுள்ளார் என்று கூறி அவரை வரவேற்றார். மேலும் அதிமுக இன்று தனது சுயமரியாதையை இழந்து அடிமை சேவகமாக மாறிவிட்டதாகவும், அண்ணா தொடங்கிய உண்மையான இயக்கமான திமுகவிற்கே ஓபிஎஸ் வந்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதோடு 2008ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஓபிஎஸ்ஐ பச்சை தமிழன் என்று பாராட்டியதையும் ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த அரசியல் நகர்வு குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. துரோகத்திற்கு எதிராக உரிமை குரல் எழுப்பி அண்ணா அறிவாலயம் என்ற சுயமரியாதை கோட்டைக்குள் ஓபிஎஸ் நுழைந்திருப்பது தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியுள்ளது.